ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpds.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணலாங்க. புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய பேர் சேர்த்துக்கலாம், முகவரி மாற்றம் பண்ணலாம், குடும்பத் தலைவரை மாற்றம் பண்ணலாம், பேர் நீக்கலாம். இந்த மாதிரி நிறையா சேவைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. நீங்கள் டூப்ளிகேட் கார்டு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நகல் மின்னணு குடும்ப அட்டை, அதுக்கு கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கணும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். பதிவு பண்ண மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு. இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி, அதாவது ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படி ஓடிபி இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் ஸோ நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி எதுவோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடும்ப அட்டை மறுபதிவுக்கான கட்டண வழிமுறைகள், பணம் செலுத்துவதற்கு முன் பின்வரும் தகவல்களை சரிபார்த்து கொள்ளவும். அதாவது பணம் செலுத்துபவர் எஸ்பிஐ கட்டண வசதியில் வழங்கப்பட்டுள்ள அந்த கட்டண முறை மூலம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலுத்த வேண்டிய மொத்த தொகை, நீங்கள் இந்த நகல் குடும்ப அட்டைக்கு 50 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. அது பார்த்தா பிரிண்ட், அதாவது குடும்ப அட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 20 ரூபாவும், அஞ்சல் மூலமாக அனுப்புவதற்கு 30 ரூபா, டோட்டலாக 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். எல்லாம் ஓகே அப்படின்னா மேலே இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடரவும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்த கட்டமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் எல்லா ரேஷனுடைய டீட்டெயில்ஸுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்தில், அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மறுபதிவு கோரிக்கை வகை. ஸோ இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது அட்டை பிளர்வுகள், அதாவது அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சேர்த்துருக்கேன், பேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன், நேம் மாற்றிருக்கேன், கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ கரெக்ஷன் ஆகி வந்துருச்சு. எனக்கு புதிய ரேஷன் கார்டு அந்த பேர் நான் தரதால் பழைய ரேஷன் கார்டில் காமிக்கல, பட் இப்போ வேணும். அந்த ரீசனுக்காக அட்டை பிளர்வுகள் அல்லது அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அட்டை தொலைஞ்சு போயிடுச்சு, ஸோ தொலைந்து விட்டது தவற விட்டதற்காக தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். காரணம் கேட்டிருப்பாங்க. ஸோ அட்டை தொலைஞ்சு போச்சு, எப்படி தொலைஞ்சிச்சு அதெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அட்டை பிழர்கள் அப்படின்னா புதுசாக ஒரு ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துருக்கேன், அதனால் எங்களுக்கு அவங்க நேம் வேணும் அப்படின்ற மாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு தொடரன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எஸ்பிஐ பேயில் போயிட்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, யூபிஐலாம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் குடும்ப அட்டை மறுபதிவு கட்டண ஒப்புகை, உங்கள் கோரிக்கைக்கான கட்டணம் வெற்றிகரமாக பெறப்பட்டது. உங்கள் குடும்ப அட்டை மறுபதிவு கோரிக்கையும் பார்த்தா வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. ஸோ இப்போ பார்த்தா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கார்டை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அஞ்சல் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் குறிப்பு எண் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த குறிப்பு எண்ணை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள். உங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை கோரிக்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது. நான் இப்போ அப்ளை பண்ணி உடனே செக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பம் ஒப்புதல் கொடுப்பாங்க ஆஃபீஸர். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிண்டர்னு காமிச்சு ஸோ கொரியருக்கான ட்ராக்கிங் நம்பர்லாம் அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது டிபெண்ட் ஆன் த ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸரை பொறுத்து
உங்களுக்கு எப்போ கார்டு வரும் அப்படின்னு தெரிய வரல. மேபி 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம். அது எப்போ வரும் அப்படின்னு தெரிய வரல. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அவங்க தாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கார்டை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் மூலமாக பயன்படுத்தி நீங்கள் டூப்ளிகேட் கார்டை வாங்கிக்கலாங்க. உங்கள் ரேஷன் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் போஸ்டல் மூலமாக தபால் மூலமாக உங்களுக்கான அந்த ரேஷன் கார்டை வந்து கொடுப்பாங்க. அதனால் எந்த அட்ரஸும் அந்த அட்ரஸ் போய்ட்டு கரெக்டாக வந்து அப்பப்போ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் வெப்சைட்லையும் ஸ்டேட்டஸை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.